அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் இருக்கிறீங்க. ஓகே. அதான் அவங்களுக்கு தெரியாது. உடனே நிக்கலாம் வைக்க முடியாது. பெண்டு மீன்ல இது தூக்குறதா பெரிய விஷயம். கத்தியை வைக்கிறதுனால கத்தி வைக்கலாம். கத்தியை நான் இதை குத்துன்னு வச்சுக்க இப்படி புந்து அந்த பக்கம் வந்துடும். அதனால தான் கத்தி வைக்காம கையில் தூக்குறேன். தெரியல. தூக்கு. கத்தி அங்கே வைக்க கூடாதுன்றதுனால தான். போருக்கு ரெடியாக கிடையாது. என்ன ஆகட்டும் இரு. கருப்பு மீன் இன்னும் ஒரு வாரம் ஆகும் மரத்துக்கு. கருப்பு மீன் உடனே நல்லா வீட்டாக கட்டு. எப்படியும் 1.5 ஹவர் ஆகும். 1 மணி நேரம் ஆகிடும் வெட்டி முடிக்கிறதுக்கு. ஆமாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் உள்ளே போயிட்டுனா 5 நாளைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் வராது. என்ன மீன் சொல்லணும் அவருக்கு? ஏழி தான். என்ன பிச்சு அதான் அவங்க அதான் அதிகமாக எடுப்பாங்க. விஷயம் என்னன்னா வாரத்துக்கு 2 நாளைக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு 200 கிலோ வெட்டிடுவோம். ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 200 கிலோ, புதன்கிழமை ஒரு 200 கிலோ, 200 250 கிராம் வெட்டுவோம். அந்த பார்ட்டிங்களுக்கு ஸ்கூல் டைமில் ஒரு பாக்ஸ் 50 கிலோ. என்ன ஒரு 15 மீன் தான் இருக்குது. 15 20 மீன் இருக்கும். காலைப்படி கிடச்சிட்டா கொண்டு போட வந்துட்டாங்க. ஏங்க கருப்பு மீன் எடுத்து போட்டு வந்தேண்ணே. ஏன் இங்கே விட்டு போயிட்டாங்க பார்த்தியா? இல்லை அவர் காலையே கொடுத்தாரு. நிறைய எப்பயும் வெடி போட்டிருப்பேன். இவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவரை எழுப்பி விட்டுருப்பேன். அவர் எழுத மாட்டார் அவர் ஈஸியாக. இதியா? எத்தே ஃபோன் வச்சுட்டா கிளம்பி வந்துடுறானே. காலையிலே கிளம்பிடுறேன். குடும்பத்தோடு வராரு. இதான் அவன் பாண்டிச்சேரி குடிக்காமல் ரிட்டர்ன் வரான். ஓட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டேன். டே கம்பெனி மீன் வருது வந்துரு. அவருக்கு அங்கே ஓட்டு எப்படியும் குடிப்பான்னு தெரிஞ்சு ஒரு 1000 கொடுத்தாமிச்சான். போயிட்டு பாண்டிச்சேரி போகிற வழியிலேயே முன்னாடி அவங்க பாண்டிச்சேரியே போத்தவல இது கோட்டை மரக்கான அது எங்கேயே இருக்குது முன்னாடி. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும் அவங்க வீட்டுக்கு வரது. அது வந்து இவங்களுக்கு வந்து கோட்டை தமிழ்நாடு பக்கத்துலேயே பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி பாட்டு தாண்டி தானே உள்ள வருது இல்லைங்க.
எல்லாம் மாட்டிப்பேன், நிறைய பேர் மாட்டினாங்க பணம் கொடுத்தவங்களாம். அங்கங்கே பிடிச்சானுங்க, எல்லாம் போட்டு கொடுத்துட்றானுங்க. அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்குள்ளேயே போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்த கட்சியெலாம் இருக்குது. அதான் அவங்க 2 பேர்லேயே ஒருத்தவங்க இந்த பொருள்னா ஒருத்தவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. ஏண்டா நாங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கௌரவ ஆஃபீஸருங்க, நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிறோம், நீங்கள் மாட்டு ஊருடா கொண்டு பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன். எவ்வளோ இப்போ ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ படையை போட்டு தேடிட்டு இருக்காங்க நாங்கள் பணம் கொடுக்க. தப்பி கிடையாது, இதுக்கு இது தப்பு வந்து கொடுக்குறான் பார்த்தியா, அவன் கொடுக்குறான் பாரு. இவர் போகும்போது மட்டும் வாங்கின்னு போடாதீங்கன்னு இன்னொருத்தங்க கேட்டால் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். 2 வருஷமாக ஆண்ட கட்சி தானே, எதுக்கு காசு கொடுக்குறீங்க நீங்கள்? மக்கள் 1000 நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் 1000 500 வாங்கிட்டு அவங்க விருப்பப்பட்டவங்ககிட்ட போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ விசுவாசமாக இருக்காங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லை புள்ள, அவர் ஒன்றுமே கிடையாது. தலை வெட்டிங்களா செல்வண்ணா? இல்லை இல்லைல்ல. அவர் என்ன சொல்றாரு, இது ஏற்றிட்டு போவாங்க. ஐயோ இது ஏற்றிட்டு போனா இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்க வேண்டியிருக்கேன். இந்த பையன் சொல்லியிருப்பாரு, வேற எந்த பையன் கிடையாது. அவர் தான் சொல்லிட்டு நான் அவர் கேட்டதுக்கு தான் உங்களை ஏற்றின்னு போடுவது இருங்க. அவருக்கு இன்னொரு 50 கிலோ வருது, இன்னொரு 50 கிலோ வருது. எடுத்துக்கிட்டு போய் சாம்பார் வெடி போடுங்க. உங்களுக்கு வீடியோலாம் கொடுக்க முடியாது, தலையெல்லாம் வீடியோ வேணாம். நான் உட்காந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் கழிச்சு விட்டுருக்கேன். எனக்கு 100 கிலோ மீன் கறி ஐயா, எனக்கு 150 கிலோ மீன் வந்து விட்டுட்டு நான் வேலை இல்லாமல் உட்காந்து கழிச்சுங்க. ஏதோ கடவுள் பிடிச்சல வீடியோ இல்லைன்னு சொல்லி வீடியோ வந்துச்சா சந்தோஷப்பட்டு ஏற்றுன்னு போயிருந்தேன். 2 ஃபோட்டோ தானே. நீ எங்கேயாவது போ, என்னதா நீ எங்கேயாவது போ, என்ன பண்ணா தலையை 2 போயிட்டா போ. அதுக்குள்ளே நான் அந்த கருப்பு மீன் விட்டுட்டு கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டே